Good evening, students. Today we will see the current affairs analysis dated from 8th to 10th April 2024. The first article related to the Supreme Court recently decided பண்ண Great Indian Bustard case. Supreme Court recently heard the Great Indian Bustard case. Supreme Court Article 14 and 21 வந்து expand பண்ணியிருக்காங்க. That is, climate change is linked with the right to health. It's not about the Great Indian Bustard. இந்த பறவை பற்றி உள்ளதில்லை. ஹியூமன்ஸ் எப்படி கிளைமேட் சேஞ்ச் வந்து லிங்க் பண்ணுது அப்படின்ற கிளைமேட் சேஞ்சினால வரக்கூடிய பாதிப்புகள் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். ஸோ ரைட் டு ஹெல்த் இஸ் அ பார்ட் ஆஃப் ஆர்டிகிள் 21 அண்ட் ஆர்டிகிள் 14 வர ஈக்குவாலிட்டி கான்செப்ட். அண்ட் தென் த ஹியூமன் ரைட்ஸ், then gender equality, that is a part of article 14. Then right to development, அது வரும். அப்புறம் indigenous rights. ஸோ இதெல்லாமே இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லிங்க்டு வித் தி கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்ச்னால இந்த ரைட்ஸ் எல்லாமே வந்து த்ரெட்னிங்கில் இருக்குது. ஸோ அதனால சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ரைட் அகேன்ஸ்ட் every citizen of India, the human rights, human people have the rights to against climate change, adverse climate change effects. அப்படின்னா கிளைமேட் சேஞ்சினால வரக்கூடிய பாதிப்புகள் எந்த அளவுக்கு ஹியூமன்ஸை பாதிக்கும் அப்படின்றது, அதுக்கு எதிரான வேலை கிளைமேட் சேஞ்ச் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்சில் states needs to protect. Article 14 talks about the state shall not deny any person the categories of gender அப்படின்ற டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. ஈக்குவாலிட்டி கான்செப்ட். ஸோ இது வந்து ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ இதோட ஸ்கோப்பை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ த ரீசன் கிளைமேட் சேஞ்சினால வரக்கூடிய first time it was interpreted by the Supreme Court. It's not in the verdict. The case நடக்கும்போது interpretation பண்ணியிருக்காங்க. That's why it is very important for your examination. Right to privacy is also like an interpretation and it's a verdict. Right to privacy, now it's a fundamental right. So அது வந்து constitution amendment பண்ணல, but article 21ல it's a part அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Right to privacy is a fundamental right now. அது மாதிரி ரைட் அகேன்ஸ்ட் அட்வர்ஸ் கிளைமேட் சேஞ்ச் எஃபெக்ட்ஸ் வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் வந்து ஆர்டிகிள் 14 and 21ல இட் வாஸ் எக்ஸ்பேண்டட். ஸோ தட்ஸ் ஸோ ஸ்டேட்ஸ் நீட் டு ப்ரொடெக்ட் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். வெல்பீயிங் ஆஃப் த சிட்டிசன்ஸோட கிளைமேட் சேஞ்சினால் வரக்கூடிய பாதிப்புகள் அதிலிருந்து சிட்டிசன்ஸை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கவர்மெண்ட்டுக்கு அப்படின்ற எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். The next article related to the expansion of AUKUS, Australia, UK and US. ஸோ இதில் வந்து ஜப்பானை சேர்க்கறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஸோ ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸ் இஸ் அ டிஃபென்ஸ் பேக்ட். இட்ஸ் அ டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் பேக்ட். ஸோ இட் வாஸ் கிரியேட்டட் இன் த இயர் 2021. ஸோ எதுக்கு அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சப்மரைன் SSBN நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைன்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை சப்மரைன்ஸ் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியாவுக்கு சப்மரைன்ஸை கொடுக்கறது, ஸோ டெவலப் பண்ணி கொடுக்குறது. ஸோ யூகேயை பொறுத்த வரைக்கும் தே வில் பில்ட் தி சப்மரைன்ஸ். இது வந்து 2047 அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் US will help to vertical launch, that is ballistic missile vertical launch வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ரெண்டு கண்ட்ரீஸும் they will help the Australia to develop. ஸோ இது வந்து ஆஸ்திரேலியா பே பண்ணும். அது வரைக்கும் US will lease out their submarines. ஸோ US வந்து அது வரைக்கும் அவங்களுக்கு கொடுப்பாங்க 2047 வரைக்கும். ஸோ 2047ல இவங்க மேக் பண்ணுறது அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் அ டிஃபென்ஸ் பேக்ட் பிட்வீன் ஆஸ்திரேலியா, UK அண்ட் USA. ஸோ இப்போ ஜப்பானை இதில் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நெகோசியேஷன் இஸ் ஹேப்பனிங். தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். அண்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒய்
எஸ்எஸ்பிஎன் வந்து எதுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு தேவை அப்படின்னா சைனா, ஸோ இந்தியன் ஓஷன் ஏரியா அப்புறம் பசிபிக் ஓஷன் ஏரியாவில் ஸோ ஆஸ்திரேலியாவோட ப்ரெசன்ஸ் இருக்கணும். இந்தியன் ஓஷன் ஏரியாவில் இந்தியா இஸ் பிக் கண்ட்ரி. அட் த சேம் டைம் பசிபிக் ஓஷன் ஏரியாவில் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு அலையண்டாக இருக்கக்கூடிய கண்ட்ரி த சிங்கிள் கண்ட்ரி, த மெயின் கண்ட்ரி இஸ் ஆஸ்திரேலியா. ஸோ அதனால பசிபிக் ஓஷனில் ஆஸ்திரேலியாவோட ப்ரெசன்ஸ் இருக்கிறது, எஸ்எஸ்பிஎன் இருக்கிறது, சைனாவை கவுண்டர் பண்ணுற ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத அதனால தான் இதை வந்து மேக் பண்ணுறேன். அப்புறம் குவாட் கண்ட்ரிஸ் குரூப்பிங் அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது, கவுண்டரிங் சைனா. ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி இஷாகோவா டைனஸ்டி. ஸோ அவங்க ஏரியாஸில் ஒரு காயின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, லெட் காயின், இஷாவாக்கு டைனஸ்டி. ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சாத்தவாகனாஸ் ரூல் பண்ண ஏரியா. அதில் வந்து அவங்களோட ஃபீடல் லார்ட்ஸ் அவங்க வந்து புரட்சி பண்ணி வெளியில் வராங்க. சாத்தவாகனா டிக்ளைன் ஆகும்போது தே ஸ்டார்டட் திஸ் டைனஸ்டி. கேபிட்டல் வந்து விஜயபூரி அப்படின்ற. ஸோ இட்ஸ் அ கிருஷ்ணா அண்ட் கோதாவரி ரிவரோட டெல்டாஸில் தான் இவங்களோட லைக் ஏரியாஸ் இருக்கு, கிங்டம் இருக்கு. அப்புறம் இவங்களோட கேபிட்டல் வந்து விஜயபுரி அப்படின்னு பேரு. அப்புறம் வசிஷ்ட புத்ரா அண்ட் சமுல்யா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பிகினர், த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் திஸ் டைனஸ்டி. சமத் மாலா அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் இதை ஒரிஜினேட் பண்ணது. இஷாவாக்கு அப்படின்றது இட் வாஸ் ரிட்டர்ன் இன் தி ரிக்வேதிக் அண்ட் தென் மகாபாரத் இட் வாஸ் ரிட்டர்ன். ஸோ அதனால தான் அதுக்கு வந்து அந்த பேர் வச்சிருக்கதா சொல்லப்படுது. தெர் இஸ் அ கிங். ஸோ அதனால தான் அந்த நேம். இவங்க வந்து ஆக்சுவலாக தே ஆர் ஷைவைட்ஸ்னா சிவா ஃபாலோவர்ஸ். அப்புறம் புத்திசம் பேட்டர்னைஸ் பண்ணாங்க. அதனால தான் இவங்களோட காயின்ஸ்ல எல்லாமே புத்திஸ்ட் சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ எடுத்திருக்க லெட் காயின்ஸும் நாகார்ஜுனகுடா அப்படின்ற பிளேஸ், கொண்டா அப்படின்ற பிளேஸ்ல தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ தெர் இஸ் அ பிக்கஸ்ட் புத்திஸ்ட் மொனஸ்ட்ரி இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இவங்க டியூரேஷனில் கட்டப்பட்டது. ஸோ தே ஆர் த ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஷைவைட், பட் புத்திசத்தையும் பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காங்க அவங்க டைம் பீரியடில். தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாமினேஷன். இது இடம் மட்டும் தெரிஞ்சால் போதும், ப்ளஸ் ரூலர்ஸ் நேம் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், சாத்தவாகனாவோட பேரலாக இருப்பாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி இந்தியாவோட அத்லெட்ஸ் வந்து டோப்பிங் டெஸ்ட்ல வந்து ஃபெயில் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட 127 பேர். நீங்கள் சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். யூ கேன் சி 4064 சாம்பிள்ஸ் டெஸ்ட் பண்ணதில் 127 வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு, 3.26%. அது மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் பிளேஸ், 4169ல் 80, 2.04. தாய்லாந்து வந்து 3402ல் 65. யூஎஸ்ஏ ஃபோர்த் பிளேஸ், கத்தார் அண்ட் தி 5th பிளேஸ். டோப் லிஸ்ட் அப்படின்றது போதை மருந்துகள், ஊக்க மருந்துகள் பயன்படுத்துறது ரன்னிங் டைம் பீரியட்ல அதுக்கு முன்னாடி அவங்க ஸோ அந்த ப்ரெஷரை தாங்க முடியாமல் யூஸ் பண்ணுறது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஃபெயில் ஆகிரும் அப்படின்ற பயம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். இந்தியாவை பொறுத்தவரை வி ஹேவிங் இன் நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. 2005 இட் வாஸ் கிரியேட்டட். மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கீழே வருது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஆன்டி டோப்பிங், தட் இஸ் டோப்பிங் டெஸ்ட், டோப்பிங் ஊக்க மருந்து தடுக்கிறது, வீரர்கள் யூஸ் பண்ணுறத மெயினாக. இதில் எத்திக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ கன்சர்ன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஹெல்த் ரிஸ்க், இது போதைகள் அதிகமாக எடுக்கிறதுனால எத்திக்கல் கன்சர்ன்ஸ். அப்போது ரன்னிங்கில் நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி வர்றவங்களோட ஊக்க மருந்து எடுக்கிறவங்க ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ட்ரஸ்ட் அண்ட் இன்டெகிரிட்டி போயிடும். ஸோ வை டோப்பிங், இது வந்து யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸில் கேட்கலாம், மெயின்ஸில் கேட்கலாம். அது அப்பார்ட் ஃப்ரம் ப்ரிலிம்ஸ். த ப்ரெஷர் டு சக்சீட். ஸோ ப்ரெஷர் ஃப்ரம் தி ஃபேமிலி, கோச்சஸ், ஸ்பான்சர்ஸ் எக்ஸெட்ரா, அது ஒரு ரீசனாக சொல்லப்படுது. அப்புறம் ரோல் ஆஃப் கோச். ஸோ கோச் வந்து அது மாதிரி வழிகாட்டுறது தப்பாக நம்புற மேலே. அப்புறம் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், தட்ஸ் அ மெயின் ரீசன். அப்புறம் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி, இதை படிச்சுக்கோங்க. டோப்பிங் டெஸ்ட்டு இந்த நம்பர்ஸ்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை பற்றி கேட்டால் இதை மென்ஷன் பண்ணலாம் உங்களுக்கு. அது மாதிரி டாட்டா நிறுவனம் வந்துட்டு ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் இருந்து இல்லை. டாட்டாவோட டாட்டா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட், ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற நிறுவனத்தில் ஃபால்கன் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட், அவங்களோட ராக்கெட் ஃபால்கன் ராக்கெட் மூலமாக கெனடிய ஸ்பேஸ் லான்ச்சிங் ஸ்டேஷன்லேருந்து அனுப்பியிருக்காங்க.
இது எதுக்கு அப்படின்னா எர்த்தை வந்து லோ எர்த் ஆர்பிட்லேருந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணுறது. சப்மீட்டரி அப்படின்னா ரொம்ப மைன்யூட்டாக அப்சர்வ் பண்ணக்கூடிய 0.5 மீட்டர்ஸ் பக்கத்தில் வரும். அதன் மூலமாக துல்லியமாக அந்த ஏரியாஸை படம் பிடிக்கிறதுக்கு முடியும், அங்கே இருக்கக்கூடிய டோபோகிராஃபியை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ராக்கெட் சேட்டலைட். ஸோ ஸ்பை பர்பஸுக்கு பயன்படுத்தலாம், மூமெண்ட்ஸ் பீப்புள் மூமெண்ட்ஸை கண்காணிக்கலாம், டெரரிஸ்ட் மூமெண்ட்ஸ் பார்டருக்குள்ளே வராங்களா அப்படின்ற கண்காணிக்கிறது இது பயன்படுத்த முடியும். The next article related to the Sidway port, it was developed by India. So மியான்மர்ல இருக்கு. So actually we are developing for the purpose of Kaladan multi-modal projects. The Sidway port வந்து செகண்ட் போர்ட். சாபஹார் போர்ட் வந்து நமக்கு வந்து ஒரு பிளேஸை கொடுத்துருக்காங்க, சாபஹார் போர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதே மாதிரி சிட்வே போர்ட் இந்த மியான்மர் we got the rights in the Kaladan river flow ஆகக்கூடிய பகுதி. What you are seeing here, we made the project in 2008 somethingல இது ஆரம்பித்தோம். கொல்கட்டாலேருந்து கலடான் சிட்வே போர்ட் வரைக்கும் that is a sea வழியா கனெக்ஷன், that is 539 கிலோமீட்டர்ஸ். அப்புறம் சிட்வே போர்ட்லேருந்து கலடான் ரிவர் வழியா பலேட்வா அப்படின்ற பிளேஸ் அதில் கனெக்ஷன்ஸ். அப்புறம் பலேட்வாலேருந்து that is a இந்தோ மியான்மர் பார்டர், that is மிசோராம் ஏரியாவோட பார்டர் 129 கிலோமீட்டர். ஸோ இது 539 கிலோமீட்டர்ஸ் லார்ஜ் ஷிப்பில் பொருட்கள் எடுத்துகிட்டு போவாங்க. சிட்வே போர்ட்லேருந்து பலேட்வா அப்படின்ற பிளேஸுக்கு ஸ்மால் ஷிப்ஸ் வேர் யூஸ்ட், கார்கோஸ் வேர் யூஸ்ட். அங்கேருந்து ரோடு டிரான்ஸ்போர்ட் மூலமாக, ஸோ இட்ஸ் அ மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இட் வாஸ் யூஸ்ட். அது எதுக்கு அப்படின்னா நம்ம சிக்கன் ஸ்நாக் காரிடாரை வந்து டைவர்ட் பண்ணுறது. சப்போஸ் சைனா வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ரூட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ தட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் திங் அபவுட் தி சிட்வே போர்ட். இப்போ வந்து நமக்கு இன்டர்நேஷ்னலாக நேவல் பேஸ் நிறைய இடத்துல நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி இப்போ சிட்வே போர்ட்ன்றது அகலேகா ஐலாண்ட் ரீசனாக நம்ம ஓப்பன் பண்ண தெரியும். இந்த போர்ட் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு, நாட் ஃபார் டிஃபென்ஸ் பர்பஸ், அது தெரிஞ்சுக்குவாங்க. சாபகார் போர்ட்டும் கமர்ஷியல் பர்பஸ் அண்ட் தென் ட்ரேடுக்காக. அதே மாதிரி சிட்வே போர்ட்டும் ட்ரேட் பர்பஸுக்காக நம்ம வந்து இப்போது ரைட்ஸை அக்வயர் பண்ணியிருக்கோம். தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். கலடான் ரிவர் ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த ஹிஸ்டரி ஏரியா தான் நம்ம அக்வயர் பண்ணியிருக்கோம். சரியா, ரைட்ஸை வாங்கியிருக்கோம். தட்ஸ் வை இட்ஸ் அ செகண்ட் கமர்ஷியல் போர்ட் சாபகார் போர்ட்டுக்கு பிறகு. த நெக்ஸ்ட் ஆர்டிகிள், சாபகார் போர்ட் தெரியாதவங்க ஈரானில் இருக்குது. சரியா. த நெக்ஸ்ட் ஆர்டிகிள், ரீசன்ட்லி வி ஹவ் லான்ச்ட் பிஎஸ்எல்வி ஆர்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் மாடல் 3. அது வந்து Jan 1 லான்ச் பண்ணோம். பிஎஸ்எல்வி C58 இல்லைனா எக்ஸ்போசாட் மூலமாக லான்ச் பண்ணோம். அது வந்து 4 ஸ்டேஜஸ் ஆர் தேர். 3 ஸ்டேஜஸ் இங்கேயே எரிஞ்சு முடிஞ்சிடும். 4th ஸ்டேஜ் வந்து ஸ்பேஸில் என்டர் ஆகும். தட் இஸ் பியாண்ட் யுவர் கிராவிடேஷனல் அட்ராக்ஷன். எர்த்தோட கிராவிட்டிக்கு வெளியில் போயிடும். அதுக்கு பிறகு அதை வந்து பேலோட விட்டுட்டு அங்கே இட் வில் ஆர்பிட் கிட்டத்தட்ட 650 கிலோமீட்டர்ஸ் ஆர்பிட் பண்ணி, அதுக்கு பிறகு 350 அது கம்மி பண்ணி, அதுக்கு பிறகு 400 ஆர்பிட்ஸ் முடிச்சதுக்கு பிறகு இட் வில் கம் பேக். ஸோ 72 டேஸுக்கு பிறகு அது எர்த்தோட அட்மாஸ்பியரில் என்டர் ஆகி கடலில் விழுந்துடும். ஸோ ஸ்பேஸில் வந்து 0 டெப்ரீஸ் அப்படின்றத நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா நார்மலாக நம்ம சேட்டலைட் லான்ச் பண்ணோம் அப்படின்னா இது அப்படியே அங்கே சுற்றிட்டு தான் இருக்கும் இந்த 4th ஸ்டேஜ். அப்படி இருக்கிறதுனால என்ன பாதிப்பு அப்படின்னா எர்த்தோட லோ எர்த் ஆர்பிட்டில், எர்த்துக்கு பக்கத்தில் லோ எர்த் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து 27,000 km/h சுற்றிகிட்டே இருக்கும். அப்போ அது ஃபாஸ்ட்டாக சுற்றும் போது நார்மல் லோ எர்த் ஆர்பிட்டில் நீங்கள் அனுப்பி இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ், ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ், ஆஸ்ட்ரோசாட், இந்த டெலஸ்கோப், இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் மோதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதன் மூலமாக டெப்ரீஸ் இன்னும் பல மடங்கு அதிகமாகும். ஒன்று மோதி அது வந்து மில்லியன்ஸாக மாறும், பில்லியன்ஸாக மாறும். இதுக்கு பேர் கேஷ்லெஸ் சிண்ட்ரம் அப்படின்னு பேர். இதை சொன்னவர் பேர் தான். அப்படின்னா ஒரு உடைப்பொருள் டெப்ரி வந்து ஒரு பொருளை எடுக்கும் போது அது வந்து 10 மாறும், 10 100 மாறும். அப்படி அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே அந்த 100 வந்து இன்னும் மற்ற பொருட்களை போய் இடிக்கும்போது இருக்கு. ஏன்னா 27,000 km/h நினச்சிக்கோங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது வந்து மூவ் ஆகுது அப்படின்றது. ஸோ இட்ஸ் அபவுட் இந்த சென்ட்ரம் சொன்ன ஒரு பேர் தான் கேஷ்லெஸ் சிண்ட்ரம் அப்படின்னு பேர். ஸோ கேஸ்லர் அப்படின்ற ஒரு நேமு, அதனால அது கேஷ்லெஸ் சிண்ட்ரம் அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க. அது மாதிரி இஸ்ரோ டெப்ரீஸை மானிட்டர் பண்ணுறதுக்காக வி ஆல்ரெடி ஹேவ் ஏ ப்ராஜெக்ட் கால்ட் ப்ராஜெக்ட் நேத்ரா.
வார்னிங் பண்ணுறது சேட்டலைட்ஸ் எல்லாத்துக்குமே. ஸ்பேஸ் டெப்ரிஸ் மிட்டிகேஷன் கைட்லைன்ஸ் ஆர் தேர். நாசாவோட ஆர்பிட்டல் டெப்ரிஸ் ப்ரோக்ராம் இஸ் தேர். அது மாதிரி ஜப்பான் பண்ணியிருக்காங்க, சைனா பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்பாங்க கொஸ்டின்ஸில். அது மாதிரி சி டோம், இஸ்ரேலோட அயன் டோம் நமக்கு தெரியும். அவங்க வந்து அவங்களோட எல்லை பகுதிகளில் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருக்காங்க. அவங்க நேவல் அவங்க ஏரியாவுக்குள்ளாடி ஏதாச்சும் மிசைல்ஸ் வருது அப்படின்னா அதை போய் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு தே ஹேவிங் மல்டிபிள் மிசைல்ஸையும் ஒரே நேரத்தில் அழிக்கக்கூடிய 90% சக்ஸஸ். ரீசெண்டாக கூட அது வந்து பயங்கர பெரிய அளவில் இஸ்ரேலை பாதுகாத்து அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி சி டோம் அப்படின்றது இப்போ நேவலுக்கு லான்ச் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி 2014 இட் வாஸ் மேட். அப்படின்னா ஷிப்பில் இது பில்ட் ஆகிருக்கும். கடல் ஓரங்களில் இதை லான்ச் பண்ணுற மூலமாக கடல் வழியாக வரக்கூடிய த்ரெட்ஸையும் வந்து தடுக்க முடியும். ஸோ இட் வாஸ் யூஸ் சி டோம் அப்படின்ற லான்ச் பண்ணியிருக்காங்க. 2014 லான்ச் பண்ணாங்க. 2022 ஆப்ரேஷனில் வந்திருக்கு. சேம் லைக் அயன் டோம், பட் இட்ஸ் அ சி டோம்ன்றது இட்ஸ் அ நேவல் வெர்ஷன் ஆஃப் தி அயன் டோம். நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் IPEF, இது வந்து இந்தோ பசிபிக் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ப்ராஸ்பெரிட்டி அப்படின்ற ஃப்ரேம்வொர்க் வந்து 13 நாடுகள் சேர்ந்து இதை லான்ச் பண்ணி, இந்தியா, USA போன்ற கண்ட்ரிஸ் 13 நாடுகள் இதை லான்ச் பண்ணியிருக்கோம். இதோட மெயின் பர்பஸ் யூ கேன் சி ஹியர் 13 countries are there. ஆஸ்திரேலியா, ப்ரூனே, ஃபிஜி, இந்தியா, இந்தோனேஷியா, லைக் பசிபிக் ஓஷன் ஏரியா, இந்தியன் ஓஷன் ஏரியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா க்ளீன் எனர்ஜி கிரியேட் பண்ணுறது, சப்ளை செயின் ரெசிலியன்ஸ், கனெக்டிவிட்டி அதிகப்படுத்துறது, ட்ரேடை வந்து நார்மலைஸ் பண்ணுறது, ஜீரோ டேரிஃப், அப்புறம் ஃபேர் எக்கானமி அக்ரிமெண்ட். இதில் 3 இதுலேயே நம்ம சேர்ந்துருக்கோம் அப்படின்ற நம்ம சொல்லியிருந்தோம். சப்ளை செயின் ரெசிலியன்ஸ், க்ளீன் எனர்ஜி, டீகார்பனைசேஷன், ஃபேர் எக்கானமியில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ட்ரேடை தவிர மற்ற எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்றது சொல்லியிருந்தோம். ஸோ இதோட க்ளீன் எனர்ஜிக்கான சமிட், இந்த க்ளீன் எனர்ஜியை வலியுறுத்துறதுக்காக ஒரு சமிட் கண்டக்ட் பண்ணுறாங்க சிங்கப்பூரில். ஸோ தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. So question number 1, recently centenary of Aikam Satyagraha was observed. It is related to which of the following state? Options are A, Assam, B, Maharashtra, C, Kerala, D, West Bengal. Second, the term Pushpak recently seen in the news is related to what? A new variety. Option A, a new rice variety. B, invasive species. C வந்துட்டு supercomputer. D வந்துட்டு reusable launch vehicle. Third, the security SEBI is responsible for regulating the Indian securities market. Which of the following is not the function of SEBI? This is SEBI's function. Identify. Option A, protecting the interest of investors in the security market. B option, promoting and regulating the growth of stock exchange and intermediaries. Third, prohibiting insider trading and unfair market practices. Fourth, recommending the issue price of securities to the company. ஸோ IPO FPO லான்ச் பண்ணும்போது அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றத இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். கொஸ்டின் நம்பர் 4, the Kodaikanal Solar Observatory sometime appeared in the news is located at which of the following hills? Megamalai Hills. Second, Vellangiri Hills. Third, Javadi Hills. Fourth, Palani Range of Hills. So consider the following statements about the Reserve Bank of India. Statement number 1, RBI is responsible for the issuance and supply of all the denomination of Indian currency. Statement number 2, the RBI is the sole authority for regulating commercial bank in India. Third statement, RBI determines the fiscal policy of the union government. Which of the statements given above is are correct? Options are A, 2 only, B, 1 and 2 only, C, 2 and 3 only, D, 1, 2 and 3 only. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1, answer is only 2 pairs. Lothal Gujarat, Ganverlia Pakistan is correct. மற்றது ரெண்டுமே மாற்றி வரும்.
Rakihri in Haryana, Kalibangan in Rajasthan. So second question answer on the B. Third question answer C. Fourth question answer is A. Fifth question answer is C. That's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.